ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பேங்க் ஜாப் பற்றின டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன பேங்க்னு வந்து பார்த்திங்கன்னா, ஐசிஐசி பேங்க்லேருந்து தாங்க இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் தாங்க அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. சேலரி பேக்கேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 28,000லேருந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுக்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு தமிழ் வந்து கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, உங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரியணும், அது வந்து கட்டாயம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா கவலையப்பட வேண்டாம், ஃப்ரெஷர்ஸும் வந்து எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்க்கில் இருக்கிற அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. என்ன ஜாப்னு வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஃபோன் பேங்கிங் ஜாப் தாங்க. இந்த ஜாபுக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இந்த ஜாப் ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பேங்கிங் அப்படிங்கிறங்காட்டி நீங்கள் டே டு டே வந்து நீங்கள் வந்து கஸ்டமர்ஸோட கொரீஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி வந்துருக்கும் ஓவர் ஃபோனில். அது மட்டும் இல்லைங்க, ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுனாலோ அல்லது வந்து ஏதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது கொரீஸ் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரிசால்வ் பண்ணுற மாதிரியான ஜாப் தாங்க இது. இந்த ஜாப் பற்றி தெரியாதே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதுக்கான ட்ரைனிங்குமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன கீ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வருங்க. ஃபஸ்ட் வந்து கொரி ரெசல்வேஷன்ஸ், அதாவது ஏதாவது கொரீஸ் இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து கஸ்டமர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாவோ அவங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாவோ நீங்கள் வந்து ஃபோன் கால் மூலிமா அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரியாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டு சொல்யூஷன் ஆஃபரிங், அதாவது ப்ரொவைடிங் கஸ்டமர்ஸ் வித் ரிலவெண்ட் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் டு ஹெல்ப் மீட் தேர் நீட்ஸ். அவங்களோட தேவை அறிஞ்சு நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரிசால்வ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஹோல்ட் அவர் வேல்யூஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைடிங் 360 டிகிரி பேங்கிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்கரன்ஸ் டு கம்ப்ளைண்ட்ஸ். இந்த மாதிரியான கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீ குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ். என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட்ஸ் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம், ஆர் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன டிசிப்ளின்ஸ், அதாவது என்ன சிஎஸ்சி, ஐடி, மெக்கு, சிவில் முடித்தவங்க, அது மாதிரி என்ன நீங்கள் கேட்டகரியில் முடிச்சிருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. எனி கிராஜுவேட்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும், அதாவது ஓரலாகவும் சரி ரிட்டனாகவும் சரி குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ், அதாவது டெலிவரிங் இம்பேக்வல் கஸ்டமர் சர்வீஸ் இன் ஆல் என்கேஜ்மெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வில்லிங் டு ஒர்க் வேரியஸ் டீம் ஃபார் ஆன் கிரவுண்ட் சப்போர்ட் அண்ட் டெலிவர் த எனேபிள்ஸ் ஆர் ரெக்வயர்ட். அதாவது நீங்கள் ஃபோன் கால்ஸ் மட்டும் இல்லைங்க, ஆன் கிரவுண்ட் அதாவது டீம்ஸ் கூடயும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எபிலிட்டி டு அட்ரஸ் கஸ்டமர் கான்சர்ன் பை ப்ரொவைடிங் அ வைபிள் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. இதையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ். உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கஸ்டமர் நீட்ஸ், அதாவது கஸ்டமரோட தேவையை வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் டு ஒர்க் இன் ரொட்டேஷனல் ஷிஃப்ட், அதாவது உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டாக இருந்தாலும் டே ஷிஃப்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுறக்கு வந்து எனேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும், டேக் இனிஷியேட்டிவ்ஸ் இன் த ஃபேஸ் ஆஃப் அட்வர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் த பிஸ்னஸ் குரூப் பற்றி சொல்லியிருக்காங்க. இதையுமே வந்து பார்த்துக்குங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற, அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஃபோன் பேங்கிங் கொடுத்துருக்குற கீஸ்னே சொல்லலாம். இதில் அப்படியே வந்து நீங்கள் வந்து கீழே ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அப்ளை ஹியர்னு இருக்குது. இந்த அப்ளை ஹியரை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போய் இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் பேங்கிங்கில் ஒர்க் செய்யணும்னு ஆசை இருக்கோ நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.